அமெரிக்க டாலருக்கு நிகரா இந்திய ரூபாயோட மதிப்பு ஏன் இப்படி சரிஞ்சுக்கிட்டே இருக்கு? என்னதான் காரணம்? வாங்க, இதுக்கு பின்னால இருக்கிற முக்கிய காரணங்கள் என்னன்னே நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம ரூபாயோட நிலைமைய எப்படி சொல்லலாம்னா, ஒரு பக்கம் குளோபல் பிரஷர், இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு பிரச்சனைகள். இது ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி நம்ம ரூபாய் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த சரிவை எவ்ளோ பெருசுன்னு கேக்குறீங்களா? பாருங்க, போன ஒரு வருஷத்துல மட்டும் டாலருக்கு எதிரான நம்ம ரூபாய் கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 8% சரிவுக்கு பின்னால என்னென்ன காரணங்கள் இருக்கு? அதத்தான் நாம இப்ப அனலைஸ் பண்ண போறோம். முதல்ல இந்த சரிவை நம்பர்ஸ் மூலமா பாத்துடலாம். போன ஒரு வருஷமா நம்ம ரூபாயோட கிராஃப் எப்படி போயிருக்குன்னு பாப்போமா? நீங்க பாக்குற மாதிரி போன ஒரு வருஷமா ரூபாயோட வால்யூ தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்து இப்போ சமீபத்துல ஒரு டாலருக்கு 94 ரூபாங்கிற ஒரு புது லோவை தொட்டிருக்கு. இந்த தொடர் சரிவு தான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய கவலையை உண்டாக்கியிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும்தானா, இல்ல மத்த நாடுகளோட கரன்சியும் இதே மாதிரி தான் இருக்கா? வாங்க ஒரு குளோபல் கம்பேரிசன் பண்ணி பாத்திரலாம். உண்மையா சொல்லணும்னா இது இந்தியாக்கு மட்டும் நடந்த கதை இல்ல. பிரேசில், டர்க்கி மாதிரி நிறைய வளர்ந்து வர நாடுகளோட கரன்சியும் இப்படி ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கு. நாம ஒரு பெரிய குளோபல் எக்கனாமிக் கேமோட ஒரு பார்ட் அப்படிங்கறது இது தெளிவா காட்டுது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. எல்லா வளரும் நாடுகளோட கரன்சியும் சரியல. உதாரணத்துக்கு பிரேசிலோட கரன்சி 17% மேல ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஆனா நம்ம ரூபாயோ 8% மேல வீக் ஆகிருக்கு. இது ஏன்? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. அப்போ உலக லெவல்ல நிலைமை இப்படி இருக்கும்போது குறிப்பா நம்ம இந்திய ரூபாய் மட்டும் ஏன் இவ்ளோ சரியுது? இதுக்கு பின்னால இருக்கிற அசல் காரணங்கள் என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். எந்த ஒரு கரன்சியோட வேல்யூவும் ஒரு தராசு மாதிரி தாங்க. ஒரு தட்டுல கரன்சியை ஸ்ட்ராங் ஆக்குற விஷயங்கள், இன்னொரு தட்டுல வீக் ஆக்குற விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம ரூபாயோட தராசுல வீக் ஆக்குற விஷயங்களோட வெயிட் ரொம்ப அதிகமாகி தராசு ஒரு பக்கமா நல்லா சாஞ்சிருச்சு. அப்படி என்னதான் அந்த காரணங்கள்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஒரு 3 விஷயங்கள் நம்ம ரூபாய்க்கு பிரஷர் கொடுக்குது. 1, குளோபல் லெவல்ல அமெரிக்க டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. 2, இந்தியாவை விட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போயிட்டு இருக்கு. 3, கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. இந்த 3 பக்க அட்டாக் தான் நம்ம ரூபாயை வீக் ஆக்கிட்டு இருக்கு. குறிப்பா அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போறத பாருங்க. அதாவது வெளிநாட்டு கம்பெனிங்க நம்ம நாட்டுல பண்ற முதலீடு சமீப மாசங்கள்ல நல்லாவே குறைஞ்சிருக்கு. முன்னாடி நல்லா இருந்த இந்த முதலீட்டு வரத்து இப்போ சரிஞ்சிருக்கிறது இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நமக்கு காட்டுது. சரி, ரூபாய் வீக்கானா நமக்கு என்ன? ஒரு சாதாரண மனுஷனா நம்ம வாழ்க்கையை இது எப்படி பாதிக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? வாங்க இதுக்கான பதில பார்க்கலாம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ரூபா வேல்யூ குறையிறது எல்லாருக்கும் கெட்டது கிடையாது, சிலருக்கு நல்லதும் கூட. எப்படின்னா, நம்ம ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார் மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிங்களுக்கு இது லாபம். ஆனா வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி பண்ற செக்டார்ஸுக்கும் வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கின கம்பெனிங்களுக்கும் இது பெரிய பிரஷர். அப்போ இந்த ரூபாய் மதிப்புங்கிறது ஒரு சிம்பிளான கணக்கு இல்ல, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒண்ணு. குளோபல் எக்கனாமி மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரூபாயோட இந்த சரிவு இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இல்ல புது வாய்ப்புகளுக்கான ஒரு தொடக்கமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.